ரயத்வாரி பட்டா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த நில மதிப்பீடு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கோவில் நிலங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு தான் இது. ஒரு 4 தலைமுறை 3, 4 தலைமுறைகளாக தங்களுடைய சொந்த நிலங்களை விற்கவோ, இல்ல அத அடமானம் வைக்கவோ, கடன் பெறவோ முடியாத ஒரு நிலையில கிட்டத்தட்ட 15 கிராம மக்கள் அவதிப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள்லாம் பல. வெளிய சொல்ல முடியாத இன்னல்கள் பல. இந்த நில பிரச்சனையினால. இது ஊர் முழுக்க தெரிந்த ஒரு பிரச்சனை தான். இந்த நில பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஊர் ஆட்களுக்கு யாரும் பொண்ணு குடுக்குறதுக்கு கூட தயங்குனாங்க. இங்கேருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு கூட தயங்குனாங்க அப்படின்னே சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1963 தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம். சில சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தின் மூலமாக 4 கோயில்களை சார்ந்த 4 கோயில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழிமலை, கரூர், குப்புச்சிபாளையம், மெஞ்சமாங்குடலூர். இந்த 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 3084 ஏக்கர் நிலங்கள் ஜீரோ வேல்யூவாக பதியப்பட்டு பத்திரப்பதிவுத்துறையில ஏற்றப்பட்டிருக்கு. அதனால ஜீரோ வேல்யூ இருக்கிற நிலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்று அரசு சார்ந்த நிலமா இருக்கும், இல்லை கோவில் சார்ந்த நிலங்களா இருக்கும். அது தனிநபருக்கு பட்டா கொடுக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல கோவில்ல வேலை செய்தவர்களுக்கும், இந்த இந்த இடங்கள்ல விவசாயம் செய்தவர்களுக்கும் இந்த நிலங்கள் விஜயநகர பேரரசு காலத்திலையும், அதற்கு பின்னால் வந்த அரசுகள் காலத்திலையும் உழைத்தவர்களுக்கு பிரித்து தானமாக கொடுக்கப்பட்ட இனாம் பட்டா. அந்த பட்டாவுக்கு முழுமையான உரிமை கோரதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த இனாம் ஒழிப்பு சட்டம், அப்புறம் ரயத்து வாரி பட்டாக்களை ஒழிக்கிற சட்டம் 1963க்கு அப்புறம் கொண்டு வரும்போது அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால இந்த பட்டாக்கள் எல்லாத்துக்கும் இந்த இந்த சர்வே எல்லாத்துக்குமே கைட் வேல்யூ ஜீரோ ஆக்கப்பட்டு போடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த பட்டாக்களை வைத்திருக்கக்கூடிய 3300 சொச்சம் நபர்களும் சட்ட போராட்டங்கள் மூலமாகவும் அரசுகள் கிட்ட கோரிக்கையாகவும் நம்ம மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட கோரிக்கையாகவும் பல ஆண்டுகளாக ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமா இப்ப கடந்த வாரத்துல முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் சென்று வந்தப்போ இந்த விஷயம் பூதாகரம் ஆயிருக்கு. அவர்கிட்ட அந்த கோரிக்கைகள் போயிருக்கு. முக்கியமா இதுல பத்திரப்பதிவுத்துறை, அறநிலைத்துறை 2 துறையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால 2 துறை அமைச்சர்களும் தலையிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஆணையிட்டு மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலில் சார் பதிவாளரும் அந்த பட்டாக்களுக்கு வேல்யூ கொடுத்து அந்த தனி நபர்களுக்கு இதை உரிமை கோரும் வகையில இன்னைக்கு பட்டா மாறுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க பிரச்சனை. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக போராடி பெற முடியாத உரிமையை இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெற்றுட்டோம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. விவசாயிகள் முக்கியமா இதை வரவேற்கிறாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக விவசாயத்தை மட்டுமே நம்பி அந்த நிலத்தை பண்படுத்தி உழைத்து உழுது இந்த இந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உரிமையை பெற்று தர்றதுக்கு எந்த அரசுக்கும் மனம் இல்லை. ஆனா தாவேக அரசு இதை செய்திருக்கிறதுக்கு நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் இதை பார்க்குறாங்க. முக்கியமா இதனுடைய செய்தி ரொம்ப டீட்டெயில்டானது. அதை நம்ம டீட்டெயில்டா படிச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அதுதான் நான் இங்க சொல்ல போறேன். கரூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 4 கோவில்களின் 3084 ஏக்கர் நிலத்தை 3390 பேருக்கு பட்டா வழங்க முதல்வர் விஜயின் தலைமையிலான தாவேக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு இதுதான். இது தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்பும் மற்றும் ரயத்து வாரியாக மாற்றலும் சட்டம் 1963 நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே கோவில் பெயரில் இருந்த நிலங்களுக்கு சட்டப்பூர்வமாக தனிநபர்கள் பெயரில் ரயத்து வாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தன. இவ்வாறு முறையாக பட்டா பெற்றிருந்தும் அந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறையின் ப்ராபிரிட்டரி மாடியூல், அதாவது பத்திரப்பதிவு தடை பிரிவில் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனால் அந்த நிலங்களை பட்டாதாரர்கள் விற்பனை செய்யவோ அல்லது பரிமாற்றம் செய்யவோ முடியாமல் பல ஆண்டுகளாக தடை நீடித்தது. இந்த சிக்கலை தீர்க்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அளித்த பரிந்துரையை ஏற்று அறநிலையத்துறை ஆணையர் தற்போது உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வருவாய்த்துறை ஆவணங்களை சரிபார்த்து உண்மையான பட்டாதாரர்கள் பெயரில் உள்ள நிலங்கள் மீதான பத்திரப்பதிவு தடையை நீக்குமாறு அந்த கோவில் செயல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படின்றது செய்தி. ஓகே, இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா, அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் புகழிமலை அந்த பகுதியில 3 கிராமங்களில் உள்ள 78 புலை எண்களில் அமைந்துள்ள 214.29 ஏக்கர் நிலங்கள் மற்றும்
719 பட்டாதாரர்கள் உள்ளனர். அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கரூர் பகுதியில் 4 கிராமங்களில் உள்ள 39 புல எண்களில் அமைந்துள்ள 204.52 ஏக்கர் நிலங்கள் மற்றும் 637 பட்டாதாரர்கள் உள்ளனர். அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோவில் குப்பச்சிபாளையம் பகுதியில் ஒரு கிராமத்தில் உள்ள 19 புல எண்களில் அமைந்துள்ள 132.49 ஏக்கர் நிலங்கள் மற்றும் 334 பட்டாதாரர்கள் உள்ளனர். அருள்மிகு விக்ருதீஸ்வரர் திருக்கோவில் வெஞ்சமாங்குடலூர் பகுதியில் 7 கிராமங்களில் உள்ள 335 புல எண்களில் அமைந்துள்ள 2533.65 ஏக்கர் நிலங்கள் மற்றும் 1700 பட்டாதாரர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக 15 கிராமங்களில் உள்ள 477 புல எண்களை கொண்ட 3084.95 ஏக்கர் நிலங்கள், அதாவது 3085 ஏக்கர் நிலங்கள் மூலம் 3390 பட்டாதாரர்களுக்கு இந்த உத்தரவால் பயன்பெற உள்ளனர். கிட்டத்தட்ட 3300 பேர் பயன்பெறக்கூடிய இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் போதும். ஏன்னா அந்த அதிகாரிகள் இது உண்மையாகவே இவர்களுக்கு சொந்தமான நிலம் தானா, அதற்கு பின்னூட்ட ஆவணங்கள் என்ன இருக்கு, இந்த ஆவணங்களை சரி பார்த்து அது யார் முறைப்படி பதியப்பட்டிருக்காங்க, இப்ப இதை பதிவு பண்றதுனால அரசுக்கோ இல்ல அறநிலைத்துறைக்கோ கோவில் நிர்வாகத்துக்கோ இதை பாதிப்பு இருக்கா, இதை ஆராய்ந்து ஆவணங்களின் அடிப்படையில உண்மையான பட்டாதாரிகளுக்கு இந்த பட்டாவை வழங்குறதுக்கு அவங்க வேலை செய்யணும். அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேலையை சொல்லணும். அதை சொல்லக்கூடிய நேர்மையான முதல்வர் அங்க இருக்கணும். அதுக்குதான் இத்தனை நாட்கள் ஆயிருக்கு, இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. இதை செஞ்சிருந்தா முன்னாடியே திமுக கிட்டையும் போய் நின்றுருக்காங்க. ஆனா இவ்வளவு ஏக்கர் நிலத்தை எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணலாம், எப்படி ஆட்டையா போடலாம் தான் இந்த அரசு நிர்வாகிகளும் அமைச்சரும் அந்த அரசும் நினைச்சிருக்கே தவிர மக்களுக்கு உண்மையான பயனாளிகளுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா இதை உடனே முடிச்சுப்பாங்க. உடனே கண்டனங்கள் எங்க இருந்து வருது பாருங்க. நம்ம பாஜக ராசா இருக்காருல, எச் ராஜா, அவர் போட்டிருக்காரு, அடடே கோவில் நிலங்களை நீங்க எப்படி பட்டா போட்டு தனிநபர்களுக்கு கொடுக்கலாம், இது அம்பாளுக்கு செய்யற துரோகம் இல்லையா, இந்து மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியே இந்து மத விரோத செயல்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதே டோன்ல கிளம்பி தலைவன் வந்துட்டாப்ல. என்னடா அமைதியா இருந்தாங்களே, எங்கேயும் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் மட்டுமா, ரமேஷ் அவர் பேசினார், இன்னும் சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோவில் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் நான் மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப எப்படி கோவில் நிலங்கள் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? இது கோவில் நிலமே இல்லைன்றதுதான் இப்ப பிரச்சனை, பஞ்சாயத்து. இது கோவில் நிலங்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வரையறுக்கப்பட்டு அவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள், அந்த மக்களுடைய உரிமை. இத்தனை ஆண்டு காலம் இது நம்ம நிலம்னு சொல்லி உரிமையை அங்கேயே வாழ்ந்து அங்கேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விளைநிலங்கள், அந்த கோவில்ல பணியாற்றிய பணியாளர்களுக்கான நிலங்கள், அதை இந்த அரசு பறிக்க கூடாது, அது அவர்கள் உரிமை அப்படின்றதான் இன்னைக்கு அரசு சொல்லியிருக்கு. அடுத்து விஸ்வ இந்து பரிஷத் வந்திருக்கு. அவங்க இவங்களும் வந்துதானே ஆகணும். அவங்க பாருங்களேன், அதுலயே விஸ்வ இந்து பரிஷத்து தமிழ்நாட்டே 2 பிரிச்சு வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தென் தமிழ்நாடு மாநில தலைவரா, அப்புறம் வட தமிழ்நாடு மாநில தலைவரா, இந்த பிரிக்கிறதுலயே வேலையா இருக்காங்க. இதுலயே சரியே அவங்களுடைய அமைப்பு அவங்களுடைய உரிமை பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, 25,000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை தனியார்களுக்கு தனிநபர்களுக்கு கொடுக்கலாமா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, நாங்க போராட்டம் எடுப்போம், ஆர்ப்பாட்டம் எடுப்போம், ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எங்க பாஜக மாநில தலைவர் என்னப்பா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இந்துக்களுக்கு எதிராக ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை அழுத்தி சொல்றாப்ல. நீ இதை அழுத்தி சொல்லும் போதே உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது ராஜா, அது இங்க வேலைக்கு ஆகாது ராஜா. ஏன்னா உங்க பேரையே சொல்லாம தான் இந்த முறை 27 இடத்துல நின்னவங்களை 26 இடத்துல தொடச்சி தூக்கி போட்டிருக்கு தாவேகா. 27 இடத்துல போட்டிட்ட பாஜகவை 26 இடத்துல வீழ்த்தினது தாவேகா. இதை நோட் பண்ணிக்கணும். இந்த திமுக பேசி பேசி போன முறை 4 பேரை கொண்டு வந்தாங்களே, இந்த முறை அந்த 4 ஒன்னாக்கி இருக்கு, அடுத்த முறை 0 ஆகிடுவாங்க. கவலைப்படுறது. 27வது இடத்துல 2வது இடம் தாவேகா தான். திமுக கிட்ட கூட வரல, கேட்டா பாஜகவின் வழியில் தாவேகா வருகிறது தான். பாஜக அடிச்சு தூக்கி போட்டது நாங்க தான், இது ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, இந்த பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புலாம் பண்றதே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி செய்தி சொல்றேன். பழனியில தனியார் பார்க்கிங் ஒன்று, அந்த பார்க்கிங்கை 2 பேருக்கு பத்திரவு பதிவு பண்ணி அதை பட்டாவா மாற்றி அவங்க பேரில் ஃபோர்ஜரி நடந்திருக்கு. இப்போ கடந்த வாரம் அந்த ஃபோர்ஜரி பண்ணவங்க மேலே அறநிலைத்துறையே நிர்வாகமே போய் கலெக்டர் ஆஃபீஸில்
கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கள் மேல துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விசாரிச்சா 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கோவில் சொத்து, கோவிலுக்கு சொந்தமான சொத்தை 2 பேருக்கு பட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. யாரா அப்படி பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் தான். இல்லை, சார் பதிவாளர் சஸ்பென்ஷன்ல ஏதாவது லீவ்ல இருக்காராம். அவர் லீவ்ல போனது இணை சார் பதிவாளர்னு ஒருத்தர் உள்ள வந்திருக்காப்புல, அவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இந்த இடத்துக்கான பிரச்சனை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா கோர்ட்ல போயிட்டு இருந்து அதற்கு ஒரு அதிகாரியை நியமிட்டிருக்காரு, மாரிமுத்துன்னு சொல்லி. அந்த மாரிமுத்துன்றவரு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் தலைமைச் செயலகத்துக்கு ப்ரமோஷன் ஆகி போயிருக்காப்ல அறநிலைத்துறையில. இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பதவியில இருந்தவர் அறநிலைத்துறைக்கு தலைமைச் செயலகத்துக்கு சென்னைக்கு மாற்றலாகி போகக்கூடியவர். அவர் போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காப்புல, கமிஷனை வாங்கிட்டு ஏற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் பண்ணி கரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கோவில் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அதிகாரியை தூக்கு, அந்த நிலத்தை வாங்கின 2 பேரை தூக்கு, அதுக்கப்புறம் இது பதிவு பண்ணி கொடுத்தாருல இந்த சார் பதிவு துணை இணை சார் பதிவாளர் அவரை தூக்கு அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுதான் கோவில் நிலங்களை மீட்கிறது, மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற வேண்டியது அறநிலைத்துறையுடைய கடமை. அதை செய்வேன்னு மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா செய்வார் நம்ம நம்புறோம். இதுதான் இந்த ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு அறிகுறி. 30-40 வருஷத்துக்கு மேல போராடி 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 4 தலைமுறையாக போராடி இந்த ஒரு உரிமையை பெற்றிருக்காங்க அப்படின்னா அது தாவேக அரசு, அண்ணன் விஜய் அவர்களுடைய அரசால மட்டும்தான் இந்த சாதனையை செய்ய முடியும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.